புரோட்டா வெளியே சூப்பராக சூடாகிட்டுருக்கு. இப்போ தான் நான் பார்த்தேன். இப்போ சாப்பிட்லாமா? பசிக்குது. குட்டீஸ்க்கு 4 நாள் லீவு. பசிக்குது. அப்படியா? ஏன்னா உனக்கு இருக்கா? சரி, யார்கிட்ட சாப்பிட்றோம்? பசிக்குது. எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்குதா? அம்மா நீ வேலை முடியலையா? காலையில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கு இல்லையா அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு எனக்கு சத்யாவுக்கு தான் போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழி குழம்பா? இது கோழிக்கறி குழம்பு. கோழிக்கறி குழம்பு வாசம் வருது. கோழிக்கறி அந்த வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹோட்டலில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லீவ் போட்டாங்க. இன்னைக்கு மாஸ்டர் இன்னைக்கு லீவ் போட்டாங்க. எல்லாம் லீவ் போட்டாங்க. கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதால என்ன நம்ம ஏரியா பக்கம் வந்து கேஸ் கிடைக்கவே இல்லை. அதுக்காக வந்து விறகு அடுப்பு தான். வீட்டுக்கே கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம். ஸோ சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ புரோட்டா வேணுமா, தோசை வேணுமா? பரோட்டா. பரோட்டா பரோட்டாவும் சிக்கன் சால்லாம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா இன்னைக்கு? இல்லை முட்டை தோசை அந்த மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட் எதாவது போடலாமா? என்ன யோசிக்கிறேன். டிஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா இட்லி திக்கியில் போடலாமா? டிஃப்ரெண்டாக பண்ணலாம் தான் பண்ண. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சாப்பிடுங்கம்மா. முட்டை தோசையா? வெங்காயம் போட்டு முட்டையை போட்டு அப்படியே மடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே பண்ணலாமா? உங்களுக்குமா? உங்களுக்கு புரோட்டாவா? தட்டி 2 புரோட்டா தட்டி சிக்கன் சால்னா வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்றியா? ஓகே, இப்போ புரோட்டா பார்க்கலாமா? அங்கே போகலாம். இப்போ தாத்தா சாப்பிட்டு இருக்காரு. பசி ஆயிடுச்சா? ஐயா குழந்தை என்ன பசி உங்களுக்கு? அப்பா வந்து தோசை சாப்பிட்டுருக்காரு. நாங்கள் புரோட்டா பார்க்க போகிறோம். குழம்பு சாப்பிடுனாங்களா? இல்லை, ஒர்க் இன்னைக்கு ஃபுல்லாகவே லீவ் இல்லையா? ஒர்க் இன்னைக்கு குட்டிஸ்க்கு. ஏமா அண்ணன் வரதுக்குள்ளே புரோட்டா எடுத்துட்டாப்ல. புரோட்டா தூள் தாங்க இருக்குது. ஹாட் பாக்ஸில் சுட சுட பரோட்டா இருக்கும். ஏய், ஆவி பறக்குது. தக்க 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 புரோட்டா இருக்குது. நேற்று புரோட்டா சாப்பிட்டோம், இன்றைக்கும் புரோட்டா சாப்பிட்டோம்னா ஒன்று மட்டும் வச்சுக்குவோம். எங்கள் குட்டி சின்ன குட்டி மட்டும் சாப்பிட்றாங்களாம். அப்படின்னா ஆவி வராது. இப்போ வந்து முட்டை தோசை நம்ம போடுறோம். முட்டை ரோஸ்ட்டு. முட்டை இப்போ 3ஆம் அப்படியே மடிச்சு விட்டு எடுத்துருங்க. அங்கே ஆஃப் ஆயில் வந்துட்டுருக்கு. யாருக்கு ஆஃப் ஆயில்? அப்பாவுக்கா? ஆளே இல்லை. யாருக்கு ஆஃப் ஆயில்? அப்பயே இடைச்சேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறீங்களா? ஆனியன் முட்டை தோசை லைட்டாக போட்டுக்கலாம். வெங்காயத்தை தூவிட்டு பொடி இருக்கா? அப்படியே பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டு தக்க 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 தக்கன்ட்டு அப்படியே மாஸ்டர் பார்த்துங்க. திருநெல்வேலிக்காரரு அங்கே ஏதாவது கடங்கெல்லாம் வாங்கியிருந்தாருன்னா பார்த்து பிடிச்சிங்க. இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. நம்ம மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. தவறு தான் பிடிச்சிங்க. ஆஃப் ஆயில் ரெடி. தாத்தாக்கு தான். அப்படியே 3ஆக மடிச்சுட்டு எவ்வளோ வேணுமா? தோசை ஆனியன் முட்டை தோசை வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் அப்படிக்கா வந்தோம்னா ஆஃப் ஆயில் இருக்கு. இந்த ஆஃப் ஆயில் யாருக்கு? அப்படியே ஒரு கதை போய் கொடுத்துருக்கு. நம்ம ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சேலம் டு நாமக்கல் ஹைவேல வந்து இருக்குது. மாப்பிள்ளை ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்க 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 தக்கன்னு ஒன்றுதுங்களா?
மாப்பிள்ளை ஹோட்டல். ஐயோ, நைட்டு ஃபுல்லாக மழை வந்து சகதி ஆகி கொடுத்துச்சு நம்ம கடையை. போர்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் இருக்குது என்னோடய ஃபோன் நம்பர் தான், ஆனால் எடுக்க மாட்டேன். அடுத்த 2 தோசை போட ஆரம்பிச்சாரு. கடை சுந்தரனாங்க இருக்காரா இல்லையா? சரி. நான் சாப்பிட்றேன் பார்சலா. என்ன வேணும்? 20. இருக்கு உள்ள. ஊற்றி முட்டை தோசை. செட்டு 25. 2 மீதி எத்தனை இருக்குண்ணே? 3 தான் இருக்கா? தோசை ரெடியா? காஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் ஒரு வேலையை போயிட்டேன். என்ன பண்ணலாம்? சாப்பிடலாமா? உங்களுக்கு பரோடா தானே கேட்டீங்க? ஆமாம், போரோடு விலையை போடுங்க. ஹாய் சொல்ல வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஹோட்டலில் தனியாக ரூம் இருக்குது. இங்கே தனியாக செப்பரேட் ரூமு. இங்கே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம், ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குறது, உட்காந்து நாயம் பேசுகிறது. நாங்கள் வந்து எங்களுடைய புது பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நாமக்கல் சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடையை ஊஞ்சல், இந்த பால் கிளைனில் தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த ஊஞ்சல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம எடுத்துக்குவோம். ஆர்டர் போட்டால் நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். நாங்கள் ரிட்டர்ன் மட்டும் போட்டுறாதீங்க. ஆமாம், ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, பிடிச்சி தான் எடுப்பாங்க, தப்பு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டோட வந்துடும் உங்களுக்கு 2500 ரூபாய். நான் வந்து ஆன்லைனில் நம்ம கொடுக்குறோம். நாங்கள் ப்ரைஸ் தரோம். ரொம்ப கம்மியான ரேட்டு தான், பெரிய லாபம்லாம் கிடையாது எங்களுக்கு. ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடச்சா போதுன்ட்டு. இதோட செட்டு பார்த்திங்கன்னா இந்த குஷன் வந்துடும், ப்ளஸ் அந்த செயின்லாம் வந்துடும் உங்களுக்கு. செயின் இதில் ஆட் ஆயிரும் உங்களுக்கு. செயின், இந்த வளையம், கொக்கி, ஸ்ப்ரிங்கு எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு இந்த சம்மரில் வந்து ஹாயாக ஆடிட்டுலாம், ஜாலியாக கொஞ்சம் ஆடிட்டு இருக்கலாம் ஜாலியாக. இப்போ நான் இங்கே சாப்பிட போலாமா? சாப்பிடலாம். எல்லாம் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்களா? நேற்றுலாம் மழை, செம்ம மழை, இதெல்லாம் ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. மிஷன் 2 அப்படியே எல்லாம் தண்ணி தொழிங்க. அப்படியே தக்க 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 தக்கன்ட்டு அப்படியே கை கழுவிங்க. ஆமாப்பா, இது என்ன இந்த தீர்த்தம் போடுறியாம்மா இலைக்கு? ஏய் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், அப்படியே தொடச்சி விட்டு
ம் 3 முட்டை தோசை. அப்படி தூக்கி ஒரு 4 கோவனை வைங்க மடித்து அமுட்டை 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 செம்ம சூடாக இருக்குப்பா. ம் சூப்பர் சூப்பர் சூப்பர். இது நாங்கள் அதிகமாக இருக்கேன். அப்போ அது எனக்கு எனக்கு அது ரெண்டையும் கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துருங்க. சட்னி சாம்பாரா குருமாவா? சிக்கன் குருமா. இது சாம்பார் வைங்க. ம் சட்னி நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். யுகாதி இல்லையா, தெலுங்கு வருது பொறுப்பு. ஐயோ வீடியோ எப்படி போகிறது தெரியலையே. சிக்கன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு? ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருங்க. அவங்க வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். அப்படியே வச்சு வெங்காயம் போட்டு சிக்கன் ஃப்ரை எனக்கு. உங்களுக்கு ஆஃப் ஆஃபா? அது என்ன கதை? ஆஃப் ஆஃப் கதை என்னவா? ஒரு சிக்கன் ஃப்ரை ஒன்று. கல் ஆற்றணும். சிக்கன் ஃப்ரை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கல் ஆற்றணும். வெங்காயம் போட்டு கறிவேப்பிலை போட்டு ஆயில் ஊற்றணுமா? ஆயில் ஊற்றி இதுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன சிக்கன் ஃப்ரை இது? பெப்பர் சிக்கன் பண்ணுறோமோ. இப்போ வந்து நாங்கள் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். நாங்கள் மாஸ்டர் உப்பு போட்டார் எங்களுக்கு தெரியாமையே. சிக்கன் எங்கே இருக்குது? பெப்பர் எங்கே இருக்குது? பெப்பர் எங்கேயாவது இருக்கும்? பெப்பர் அங்கே இருக்கா? ஓகே ஓகே டன் டன் டன். ஆணையை நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பக்கத்துக்கு தான் தங்க மாதிரி ஜொலிக்கணும். இதில் ஜொலிக்கிறது தீஞ்சில் இருக்கலாம். ஹீட் அதிகமாக இருக்குது. சிக்கன் போட்டு பெப்பர் நல்லா போட்டாச்சு. தனியாக இருக்கு. கலரே மாறிடுச்சு. சூப்பர். இதை வந்து நாங்கள் வந்து டைனிங் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இது செம்மையாக இருக்குடா. இப்படி பார்த்தோம்னா கருப்பு லீஃப்லாம் செம்மையாக இருக்குது. நாங்கள் எடுத்துகிட்டு போங்க. பிடிச்சிப்பீங்களா? கீழே கீழே போட்டுறாத. ஆமாம் உட்காந்துட்டாங்க. எனக்கு சேரை காணோம். எனக்கு ஒரு சேர் எடுத்து தானே போடுங்க. ஹேண்ட் பண்ணிட்டியா? எப்பயும் பண்ணுறதில்ல. அது பப்ளிக்கில் லைவில் போகும்போது சொல்லக்கூடாது இல்லையா? எவ்வளோ கேவலமாக நினைப்பா நம்மளை பற்றி. சரி சரி, அதனால் உண்மை சொல்லிட்டியோன்னு பயந்துட்டேன் ரைட்டாக. தற்பொழுது நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாம் பசியால் இருக்கிறாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு. இது என்ன சட்னி? இது ஏதோ சட்னி வச்சுருக்காங்க. இது தக்காளி சட்னி தான், கார சட்னி. யாய் நெக்ஸ்ட்டு என்னவா இருக்குமா? தேங்காய் சட்னிமா. ஆய் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சிக்கன் அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிட்டு பெப்பர் சிக்கனா ஏதோ ஒரு சிக்கன் இங்கே வச்சுக்கிட்டு. எனக்கு வேணாம் சாமி, அன்பு மட்டும் போதும். என்ன குழம்பு வேணும்? ஏதோ ஒன்று ஊற்றிங்க. ஸ்டாண்ட் அப்படியே வச்சு நான் சாப்பிட்டுங்க. அப்புறம் எந்திரிச்சு பாப்பா.
அப்படி ஓரமாக உட்காந்துரு, அப்படி ஓரமாக உட்காந்து போமா. பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆ சூப்பரா இருக்கு. ஓகே டன் டன் டன். செம்ம பசி. செம்ம பசி. என்ன பண்ணுறது? சாம்பார் ஊற்றிக்கிறோம். சாம்பார் சிக்கன் நான் 2 எடுத்துக்கிறேன். மடிச்சு கொஞ்சம் குழம்பு போட்டு இது சூப்பராக இருக்குது சிக்கனு. அம்மா மிஸ் பண்ணிட்டோமே. எப்படி சிக்கனு நிஜமாவா? நல்ல பீஸா இல்லையா? வருது சூடாக இருக்கு, எடுக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுவேன். கரணம் வேணும். என்னம்மா சொல்கிறது? எப்படி பார்த்து நமக்கு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிட்டு முடியான்னு பார்ப்போம், அப்புறம் பேசிக்குவோம். ஒரு பேச்சுக்கு தயாராகிறீங்க அப்படியே அடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது, ஹோட்டலில் ஸ்பெஷல். வீட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வந்து சாப்பாடு செய்யலை, ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். நம்ம கடை தான். கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறனால கேஸ் எதுவும் கிடைக்கல. சரி, ஒரே வேலையாக வந்து இங்கேயே சமைச்சிக்கிறோம். இப்போதைக்கு இதுதான் எங்களுடைய ஹால், பெட்ரூம் எல்லாமே. அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டில் இருப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே தூங்கி விடுவாங்க. அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் சாப்பிட்டோன்னே தூங்கிடுவான். நிறையா பேசுகிறா. அவளே ஆன்சர், கொஸ்டின் அவளே கேட்குறா, ஆன்சரே அவளே சொல்லிடுறா. இவ்வளோ தான் சொன்னாங்க, வாயாடின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஏன் சொன்னாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாய் பேசுகிறேன். ஃபோன் பண்ணி அக்கா இவன் ரொம்ப அதிகமாக நாய் பேசிட்டே இருக்காக்கா, ஸ்கூலுக்கு வந்தால் வாய் பேசிக்கிட்டே இருக்கிறாக்கா அப்படின்ற என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மாக்கா அப்படி என்னத்தான் பேசுவேன்? எதுவும் பேசுவேன். இந்த அன்புள்ள மிதனராசிக்காரங்களை வாய் பேச மட்டும் இருக்க மாட்டேங்க நீங்களா? நானே என் லைஃப்பில் பார்த்துருந்தேன், இந்த மிதனராசிக்காரங்கெல்லாம் அந்த வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கும், பேசுறதெல்லாம் பொய் 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 பொய். நம்பாதீங்க மாதிரி. என் லைஃப்பில் நிறைய பேர் மிதனராசிகள்லாம் தான் இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. அது ஏன்னு தெரியல. அது மிதுனத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. என்னுடைய ராசி வந்து கும்பம். என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் தேடி தேடி வைக்கிறே தான் இருக்கு. ஆமாம், அவ்வளோ செல்ஃபாக இருக்கா? இந்த சட்னின்னு ஒன்று இருந்துச்சு, என்ன விஷயங்களா இனிமேச்சும்? கம்மி ஏன்டா அவ்வளோ வைப்பாங்க? சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சொல்ல வார்த்தை இல்லை, டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. டிக்ஷனரி கொண்டு வரட்டுமா? டிக்ஷனரி கொண்டு வரட்டான்னு கேட்குறாரு, படிச்சு சொல்லு. சொல்லுங்க, நீ சொல்லு. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க.
நான் வேறு தண்ணி வேறு தாடிக்குது. ஒரு கையில் செல்லு வச்சுருக்கிறேன், ஒரு கையில் வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். எப்படி தண்ணி குடிப்பேன்? சாப்பிடுங்க. சுந்தரனா, சுந்தரதா சொல்ல. சுந்தரண்ணே, சுந்தரங்க சிக்கன் குழம்பு கொஞ்சம் எடுத்துக்க. எனக்கு ஒரு புரோட்டா கடை. உனக்கு 3 புரோட்டா 3 ஆஃப் ஆயிடு. வேணாம்மா? இதே நிமிஷம் வாயா எப்படி படிமா சாப்பிடுமா? அம்மா இல்லை எனக்கு வேணாம். பெப்பர் சிக்கன் யாரா எனக்கு ஊட்டினீங்களா? ஆம்லேட். ஓ, முட்டை தோசை அது. வாயை பாருங்க, இந்த வாய் தான் எல்லா போய் பேசுகிற வாயெல்லாம் இந்த வாய் தான். வாயை பாருங்க, மூஞ்சில் பாருங்க, எவ்வளோ தோசை பாருங்க, இல்லை பாருங்க. வெளியே எப்படி தமிழ் பண்ணுறோம்? எடுத்துகிட்டு போயிருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்களாம் சாப்பிட்டது கிடையாது. யாரும் சாப்பிட்டு வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போங்க எல்லாத்தையுமே. யாரும் சாப்பிட்டு? ஆமாம், நீங்கள் தான். இல்லை எடுத்துகிட்டு போங்க. ஆதாரம் இதுதான். யார்கிட்ட ஏமாற்ற பார்க்குறீங்க? எங்களுக்கு பில் போட பார்க்குறீங்களா? நாங்களாம் இன்றைக்கி வந்து சைவம். உங்கள்கிட்ட கறி பீஸ் இருக்கு, ஒளிவு சொல்றியா? ஒளிவு சொல்ல ஒளி வைக்க முடியாது. சாப்பிட்டு வரேன் பாஸ். நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதெல்லாம் போட்டோம். என்னை பற்றி அந்த தாய் எங்க? அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. மணி இத்தனை காணும், ஆள் காணும். நான் மறந்துட்டேன், அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. வீடியோ பார்க்க சொல்கிற பள்ளி மாமா இருக்க. என் தாயை விட்டுட்டே சாப்பிட்றீங்களே. நீங்க சாப்பிட்டே முடிச்சிட்டீங்க. ஏம்மா, இந்த ஒரு தோசை நான் எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றது? நாங்கள் பொறுமையாக ருசிச்சு சாப்பிட்டோம். ஆஃப் ஆயில் வந்துடுச்சு. தக்க தர ஒரு ஆஃப் ஆயில், அங்கே ஒரு ஆஃப் ஆயில். அப்படி இங்கே ஒரு ஆஃப் ஆயில். ஆஃப் ஆயில் ரெடி. இங்கேயும் ஆஃப் ஆயில் ரெடி, இங்கேயும் ஆஃப் ஆயில் ரெடி. ஆமாம், அந்த புரோட்டா ஒன்று கேட்டமே கொண்டு வரல, மறந்துட்டாங்களா? என்னது புரோட்டாவா? சாப்பிடுறதே இல்லை. என்னம்மா சொன்ன? சாப்பிட்ட மாதிரியே இல்லை. தோசை ஒன்று போட சொல்லட்டுமா? இந்த புரோட்டா வாங்கிக்கிறியா? பரோட்டாவா? உனக்கு புரோட்டாக்குண்ணே
போதும் இதே போதுமா? நிறைய போதும். வெயில் நம்பிச்சு கலக்கி வச்சுருவோம். டீ ஏன் நீ குடிச்சியா? ஆஃப் ஆயில் எடுத்து அப்படி லபக்குன்னு வேலை போட்டுக்காமா? வாயில் போட்டாரு. எங்கப்பா சைடில் சாப்பிடவே இல்லை. சைடில் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டாரு. சாப்பிட்டாரா? இல்லை அப்படியே தூக்கி போட்டாரு அவரு. எப்படிப்பா அவ்வளோ பெரிய வாய் உள்ளே போட முடியாதா? எவ்வளவோ பண்ணுறோம் இந்த பண்ண இந்த புரோட்டா தான் கேட்டேன் உங்கள் அம்மாட்ட. அம்மா வேலையாக இருக்காங்க. சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. மத்தியானம் இப்பவே ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுல. நம்ம கிளாக் அது ஓடல, இப்போ தான் மாற்றினேன். நான் கூட மணி 8:30 நினச்சேன். அது பல மணி நேரமாக 8 தான் இருக்குது. அது கூட தெரியல. நான் டைம் ரொம்ப ஸ்லோவாக போதா பரவாயில்ல. நாங்கள் சும்மா சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேணும்? எங்கள் பாப்பா வந்து ஆஃப் ஆகி போகிறாங்க. அப்படியே 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 போட்டா. அஜிஜோ வாயிருந்ததில் வெளியே வருது. மாட்டிக்கிட்டு பரோட்டாய்க்குமா? இப்போ பரோட்டா என்ன வருது இல்லையா? ஆஃப் ஆயில் மட்டும் வந்துச்சா? நீங்கள் சொல்லுங்க. உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வந்துடு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உள்ளே போகும்போதே தெரிஞ்சு உடனே வந்துச்சு. தெரிச்சிருச்சுடா. இருந்தாலும் அப்படியே உள்ளே எடுத்துட்டேன். மேனேஜ் பண்ணிட்டியா? மேனேஜ் பண்ணிட்டேன். உனக்கு அடுத்து ஆஃப் ஆஃப் ஆயில் சவுண்ட் இருக்கேன்னா உனக்கு எங்கேயாலே காலி. புரோட்டா வந்து தான் சாப்பிட்ணும். இங்கே வந்துட்டு பொறுமையாக சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் அதான் நினச்சேன், அதான் சொல்லி நினச்சேன். சைடு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கா. பரோட்டா வந்துருச்சு. வாவ், இருமா இருமாம்மா, பரோட்டாவே பார்க்க சூப்பராக இருக்குமா. எனக்கு ஒரு பரோட்டா. ஆமாம்மா. சாப்பாடு வடிச்சு விட்டான். அடுப்பு வேறு சும்மா சாப்பிட்றேன். சிக்கன் அப்படிதான் 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 அப்படி ஊற்றி அப்படி ஊற்றணும். அடுத்து அங்கே பரோட்டா வேணுமா? அங்கே பரோட்டா வேணுமா? என்ன இவ்வளோ கறி வச்சுக்கிற? அது உனக்கு. அது எலும்பு தான் இருக்குது எனக்குன்றீங்க. அதுதான் உனக்கு. இவன் என்ன இப்படி வச்சுக்கிறா? எல்லாம் முழுசு சாப்பிடாம வச்சுக்கிறீங்க. ஆமாண்ணா. அங்கே இப்போ சட்னி குழம்புலாம் விட்டு போதும். இது என்ன குழம்பு? இது சிக்கன் குழம்பு. அது இதில் உட்காந்து இருக்குது. அடுப்பு கம்மி பண்ணிச்சிடும். அந்த அடுப்பு என்ன கம்மி பண்ணுறது? அது என்ன கேஸா? வேற வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, இது தொட்டா உழுத மாட்டேன். எல்லாமே போட்டாங்க மேடம். மேடம் கொஞ்சம் கால் எடுங்க மேடம். கூட்டமாக இருக்காங்க வெளியே. இல்லை, இந்த டேபிள் உட்காந்துருக்காங்க. ஆளை வைக்க முடியல. ஒன்று அதிருது. அவசரமாக போகணுமா? அடுப்பே அதில் அழைச்சிட்டு வந்துட்டேன். சாப்பாடு எடுத்து கொட்டியாச்சு. சாப்பிட்டோம், குழந்தைங்க சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேப்பா. அவ்வளோதான். சாப்பிட்டா அவ்வளோதான்.
எனக்கும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதனால சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எவ்வளோ ரொம்ப டயர்டாக இருக்கு. பன்னிக்குட்டி லாபம். இதெல்லாம் பன்னிக்குட்டி இங்கே சொன்னோன்னே இங்கே தெரியுது. ஒரு ஆனியன் தோசை சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு. கொய்யால சொல்லவே இல்லை என்கிட்ட. மாஸ்டர் தான் சொல்லணும். ஒரு ஊத்தாப்ப ஒன்று அந்த வடையிலுக்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படிக்கா ஒரு கப்பு தோசை மாவை எடுத்து மேலே அப்படிக்கா வந்து கொஞ்சம் தக்காளி தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் சீரகம் தூவி விட்டு அப்படியே கண்ணாடி மாதிரி ஊற்றி அது மேலே மலைச்சாறு மாதிரி அந்த மல்லி இலை எல்லாம் போட்டு அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அலையிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து இலையில வைக்கணும். அப்புறம் சட்னி பார்த்தா சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். அவன் பக்கத்தில் சாப்பிட்டு வைப்பான், சாப்பிட்டு வச்சுருக்காங்க பாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுருக்காங்க. வைப்பான், அந்த இலையில இருந்து எடுத்துக்கோங்க. சட்னி கொஞ்சம் பாருங்க, கறி சாப்பிட்றேன்னு இது எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஓகே சாமி, என்ன போட்டாரா? கறி எடுத்து வை, கறி சாப்பிடவே இல்லை. கறி தான் இது. சாப்பிட்டா டயர்ட் ஆகிடும், வேலை செய்ய முடியாது. நீங்கள் நாங்களாம் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆரம்பிச்சு சொல்ல அப்போ ஓரளவுக்கு. இந்த சாம்பார், ரசம், அது மட்டும் பொரியல், பொரியல், கூட்டு, அது மட்டும் தான் வைக்கணும், அப்புறம் பொரிக்கணும், அது மட்டும் தான் வைக்கணும், மீன் குழம்பு, அது மட்டும் தான் வைக்கணும். அப்புறம் பருப்பு வேக வைக்கணும் மெயினாக. அது மட்டும் தான் வைக்கணும், பருப்பு எவ்வளோ நேரம் வேணும்? அது மட்டும் தான் வைக்கணும். சாமி, இந்த 2 கப்பி எடுத்துகிட்டு போயிரு. சிக்கன் குழம்பு இது இந்தாண்ட வச்சுக்கோங்க, இதாண்டி எடுத்துரு. சரி நானும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். எனக்கு 5 ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் மட்டும் தானா? எனக்கே அது கம்பெனி போவியா? ஹேர் ஸ்டைல் கிடையாது, ஹேரே இல்லை, ஹேர் ஸ்டைல் இப்போ பையன் மாதிரியே இருக்கிற நம்ம. நீங்கள் குட்டி அஜித் மாதிரி இருக்கிற. குட்டி அஜித்தா? பொய் சொல்லலாம், போதுற மாதிரி சொல்லணும். கண்டுபிடிச்சியா? எனக்கு பாருங்க, மீன் மட்டும் ஆனியன் தோசை. ஆமாம், நீங்கள்லாம் ஆனியன் முட்டை தோசை சாப்பிட்டீங்களா? ஆனியன் முட்டை தோசை தான். அம்மா இது ஊத்தாப்பம் வேறு தோசை வேறுமா? இது ஆனியன் ஊத்தாப்பம். குழம்பு அப்பா செம்மையாப்போம். செம்ம சூடாக இருக்குது. அப்படின்னு நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பஸ். அந்த புரோட்டா எடுத்து வச்சுருக்கேண்ணே, காஞ்சிரும். சேர்ந்து கம்பெனி தராங்க ஒரே ஒரு காரணத்துக்காக. இந்த புரோட்டா கடத்தி கொஞ்சமாக குழம்பு மட்டும் இருக்குது, உனக்கு கம்பெனி மட்டும் தராங்க. சாப்பிட்டியாம்மா? இன்னும் சாப்பிடல, இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். வீடியோ முடிகிற டைமில் வந்து சாப்பிட போகிற பார்த்தியா? நீ எங்கேயே போய்ட்டு போ. நான் சாப்பிடும்போது தான் சாப்பிட கூப்பிடுவேன். அதுக்கு மேலே நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஆமாம், சாப்பிட கூப்பிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் பஜ்ஜியில் இருந்தான். ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்றேன்ல. சூடு ஆறல, செம்மையா இல்லை. எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது, வேறு லெவல், வேறு லெவல். டெய்லியுமே ஒரு ஆனியன் தோசை சாப்பிடுவேன், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு புரோட்டாவும் சேர்த்து சாப்பிட்றேன். இப்போ தான் இன்னும் வெளியே வருது. எங்களை வீட்டுக்கு காஞ்சிபுரம் தோசை போட்டு கொடுத்துட்டு அது ஒரு ஆனியன் தோசை மட்டும்தான், அதே சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுவேன்.
நீங்கள் ஆவி பேசுகிறீங்களா? ஆமாம். சூப்பராக இருக்குது. ஆனந்த் சாப்பிட்றீங்களா? ஆமா. அவங்க ஏமா கேட்குறான் பாவம். பாவம் நீ விரதம் இன்னைக்கு என்னை விட்டுட்டு ஆஃப் ஆயிலு அது எனக்கு பிள்ளைங்க சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிட நீங்கள் மட்டும்தான் சாப்பிட. குழந்தைக்கு போய் சொல்லாது கண்ணே. நீ சாப்பிட்டு சாமி? இல்லை இல்லை இல்லைப்பா. இன்னைக்கு விரதம் தானே நீங்கள் கேட்டுங்க. ஐயோ மக்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் தானே லைவில் பார்த்தீங்க என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு. நானே விரதம் தான். அதான் இலையில ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கிறேன். விரதமாக இருக்கிறீங்க எதுக்கு இலையெல்லாம் போட்டு பாருங்க ஓரத்தில் எலும்பெல்லாம் வச்சுக்கிறீங்க. கண்ணு சன் பாத் எடுக்கிறேங்கிறாங்க. சன் பாத் அப்படின்னா வந்து குளிக்க செய்கிறாங்க, சன்னில் தான் நிற்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட போகிறாங்க. இலையை தானே போட்டுக்கிறேன். ஆனால் எதுவுமே இல்லை. ஏதாவது ஃபுட்டு இருந்தால் தான் சாப்பிட்டான்னு அர்த்தம். இலை இருந்தால் சாப்பிட்ற அர்த்தம் கிடையாதுமா. மக்களே எப்படியெல்லாம் பேசுகிறாங்க கேட்டுக்கோங்க. நானே ஊற்றப்போம் அதை எடுத்து வச்சுன்னா இலை க்ளீன் ஆகும். நானே இந்த தசியில் இலையை க்ளீன் பண்ணுறேங்க. சாமி இந்த குழம்பு வந்து லைட்டாக சுருக்குன்னு இருக்குது. ஆமாம். நேற்று நைட்டு செம்ம மழை. அப்படியே வானம் பிச்சுக்கிட்டு வர மாதிரி இடி மின்னல் காற்று. அப்பயும் நாங்கள் குப்புறப்படுத்து தூங்குவோம்லன்னு பிள்ளைங்க 2 பேரும் நல்லா செம்மையாக தூங்குனாங்க. நாங்கள் தண்ணியெல்லாம் ஜன்னல்ல இருந்து அப்படியே ஆறு அருவி மாதிரி ஊற்றுது. நடு சாமம் 1 மணிக்கு மொண்டு ஊற்றிட்டு இருக்கிறேன். அது முடியவே மாட்டேங்குது. நைட்டு ஜன்னல் க்ளோஸ் பண்ண சொன்னால உங்களையா? ஈவினிங் சொன்னா இல்லையா? ஜன்னல் க்ளோஸ் பண்ணல இருக்குது. கண்டிப்பாக பண்ண விட்டீங்க அப்படியே பின்னாடி ஜன்னல். யார் நானா? நான் தான் க்ளோஸ் பண்ணேன். நான் எதுக்கு டவுட்டில் தான் இருந்துச்சு வந்தேன். அது வந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த ஃபைலெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஃபைலெல்லாம் நனைஞ்சு போச்சு. அதான் நான் சொன்னேன். இப்போ அது அதிகமாக ஒரு ஃபைல் இது ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் நனைஞ்சிருச்சு. அதுதான் மாதிரி சொன்னேன். ஃபைல் நனைஞ்சு போச்சுன்னு விளக்கம் பண்ணிட்டு நைட்டு அந்நேரத்துக்கு எடுத்து கீழே போட்டேன். ஒவ்வொன்றா காய வச்சேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட 2 பேரும் அசரில் கண்ணு. எந்திரிச்சா வேலை பார்க்கன்னு படுத்துட்டியா? உண்மையை சொல்ல இப்போ ஒன்று வெளியே வருது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு உள்ள துணி போட்டு வலிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் படுத்துட்டு செல்லு பார்த்து. ஏய் செல்லை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பவர் கட் ஆகி போச்சு. செல்லை டார்ச்சர் போட்டுட்டு இருந்தோம். காரணம் அது ரைட்டு தான் போட்டுட்டு இருந்தோம். அது என்ன தெரியல. நீங்கள் செல்லு பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்ச்சு கண்ணு பிடிச்சேன். எல்லாம் உட்காந்து இருந்தீங்க. எல்லாமா நானும் அப்பா பண்ணதும் வெளியே இருந்தீங்க. சரி நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டேன். நான் அப்படியே சொன்னோடனே எந்திரிச்சு போய் ஒன்று பார்த்துட்டேன். ஆமாம். எனக்கு வேறு சாப்பிட்டு இங்கே ஃபேன் காற்று வேறு நல்லா ஓடுது. தூங்கிடுவோம் நாட்டுறது. மத்தியானம் சாப்பாடு குழம்பு வைக்கணும். நான் வரும்போது மணி 12. எங்க இல்லை மீன் கொண்டு படுத்துக்கணும். 4 மணியா? 12 மணியா? 11:15. 11:30 வந்துச்சு. தாத்தா எல்லாம் மாட்டிட்டாங்க. கடையிலே மாட்டிட்டாங்க. கடையிலே தாத்தா இங்கே படுத்து உயிரெல்லாம் இருந்தாரா? இங்கே சாதனை சிக்கன் குழம்பு. அங்கே முன்னாடி சிக்கன் குழம்பு பசங்க இப்போ மட்டும் பேஷனில் இருக்கும்போது பேசணும் இருக்கும். ஆனால் பக்கெட்டில் பேசணும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் தான் மசாலா அதிகமாக இருக்கும். காரம் சொத்து வரும். கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுத்தா நாங்கள் குடிப்போம். தண்ணி கலந்து கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டேன். இங்கே தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். நமக்கு தான் தண்ணி. இந்த பாட்டம் இல்லையா? பாட்டமா? பாட்டம் இல்லை. பாட்டம் வீட்டில் இருக்கு. நம்ம வீட்டில் ரெண்டு இருக்கும். அது சும்மா தான் இருக்கும். 1 தான் இருக்கு. 2 இல்லை 1 தான் இருக்கு. சரி guys, நம்ம சாப்பிட்டு நல்லா தூக்கம் வருது.
அதுதான் நானும் சொன்னேன். மோர கடையா நீங்கள்? அங்கே அங்கிட்டு கட்டில் கிடக்குது, அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. யாருக்கு வெளியே யாரும் பாரு கணக்கடா போட்டுறாங்க பார்த்துட்டு வரணும். பார்த்தாமா வந்துடுறாங்க. அது சூப்பராக இருக்குது. என்னது? தோசை. இது பாப்பா விட்டுட்டது நல்லா இருந்துச்சு. முட்டை தோசை கறி. அது கை பக்கம் அந்த மாதிரி பாப்பா விட்டுடுவோம். பாப்பா கை பட்டுறோன்னே சிக்கன் சிக்கன் ஆகிடுச்சு. அப்புறம் சிக்கன் ரொம்ப நல்லாக்குதா? எப்படி சிக்கின்னு ஆயிடுச்சா? சிக்கன் குழம்பு தாளிச்சுட்டு வந்து மாஸ்டர் தாளிச்சுட்டாரு. அவங்க சிக்கன் இருக்கும் நல்லாயிருக்கும். கை பக்கம் நடக்குது சத்தியா. குழம்பு வச்சு ஒன்று எண்ணெய் ஊற்றுது தாளிச்சுட்டது ஒருத்தரா. அந்த கையின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கேட்டேனே பாப்பா வந்து சரி தாங்க முடியல. யார் சிக்கன் குழம்புச்சா? அதான் பார்த்தேன் அப்பா பிள்ளைங்க. ஆனால் பொட்டை பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அவங்க அப்பா எது சொன்னாலும் ஆமாப்பா ஓகேப்பா. வெள்ளை காக்கா பறக்குதா? அம்மாப்பா பறக்குது. கருப்பு காக்கா பறக்குதா? ஆமாம் பறக்குது. அப்பா எது சொன்னாலும் சரி. அப்படி கிடையாது. வெள்ளை காக்கா பறக்குதா? ஆமாப்பா 2 பிறந்துச்சுப்பாங்க. அங்கதான் எனக்கே ஷாக்கா இருக்கு. மிதனராஜ் டைரியில நீங்க கொஞ்சம் வாயை தரங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசுறாங்க பாப்பா. உன் லைஃப்ல மிதனராசி நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன். நான் மறக்கவே மாட்டேன். மறக்க மனம் கூடுது இல்லையோ. எதிரியை மறந்துடலாம், ஆனா துரோகியை மறக்க கூடாது. எனக்கு மறக்குமா மாமே நெஞ்சம். மறக்குமா மாமா நெஞ்சம். மயங்குதே பஞ்சவர்ணம். மயங்கும். போட்டு தெரியலாமா? போட்டு தெரியலாங்கிறியா? போட்டு தெரியலாமா? அம்மாவை மாத்திரன்றியா? சொல்லு. அப்புறம் சோறாக்கி போகிறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சோறாக்கி போகிறது. அது மீதியெல்லாம் விட்டுங்களேன். கக்கூஸ் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு. நான் சாப்பிடும் போது கக்கூஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ். தாய்மார்களே பார்த்துக்கோங்க பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க. பாருங்க நல்லா தான் இருக்கும். நான் அந்த நல்லா சொல்றது. அவ அம்மாவை என்னமோ சொல்ல வந்தா. அம்மாவை அப்படின்னு என்னதான் என்னன்னு முழுசா சொல்ல. கிழித்து விடுவோம். வேற என்ன வேணும் உனக்கு? போதும். சாப்பிடுங்க. மேலே சாப்பாடு போட்டிங்க. நீங்கள் தான் அடுப்படியில் போய் செய்யணும். அப்புறம் என்ன வரையும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் எஸ்கேப் ஆக போகிறோமே. நீ ஒன்றே செய்ய போகிற. நாங்கள் எங்கள் வேலையை ராஜினாமா செய்கிறோம். தண்ணி கொடுப்பா. நீ ராஜினாமா செய்கிற என்ன பண்ணுற? வேலை செய்ய அம்மாவை ஹெல்ப் பண்ணுறியா? பெரிய கலெக்டர் பதவி ராஜினாமா பண்ணேன். சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அம்மா ஹெல்ப் பண்ணுறியா? நீமா? இதுக்கு மேலே இதையே நான் அறிய மாட்டேன். அப்போ நான் மட்டும் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன். தண்ணி ஊற்றுக்கணும். ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி ஊத்து. பாட்டில்ல ஊத்துவா. வெரி குட். பாப்பா காவடி சிரிப்பு தாக முடியல. மணிமேகல வெக்கமா மணிமேகல. ஒரு வழியா ஆனியன் ஊத்தாப்பமும் புரோட்டாவும் முடிஞ்சு. ரொம்ப அதிகமாக வேலை இருக்கு நமக்கு. அப்புறம் குளிக்கணும். எவன்டா அதை கண்டுபிடிச்சா குளிக்கிறதெல்லாம்?
வேலையா நினைச்சு நீ போயிட்டு இருக்கிற பாத்தியா? அதுவும் ஒரு வேலை தான். அப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஒரு சாப்பிடாத வச்சுரு. ஒரே வேலை. அப்பா ஒரு வேணாம் கேப் சிக்கிடுச்சு வேறு உனக்கு. இன்னும் கேப் சிக்குது. இன்னும் கொஞ்சம் கேப் சிக்கிடுச்சு. இந்த பரோட்டாவை சாப்பிடலாம். ஆமாம் சப்பாத்தி சாப்பிட்ருக்கலாமே. உங்கள் கூட சேர்ந்து நானும் பரோட்டா சாப்பிட்டேன். சரி சப்பாத்தி மறந்துட்டேன். சப்பாத்தி இல்லைன்னா டெய்லி மத்தியானம் 12 மணிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன். இல்லைன்னா ஆனியன் தோசை. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சாப்பிடுவேன். பரோட்டா சாப்பிடவே மாட்டேன். இட்லியும் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து பரோட்டா சாப்பிட்டேன். சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆமாம் தூக்கமா உனக்கும் தூக்கம் இருக்கா? உனக்கும் தூக்கம் இருக்கா? எப்படி நீங்கள் இப்படி இருந்தாலும் பொழைப்பீங்க? எனக்கும் தூக்கம் வருது. நல்லது ஒரு குடும்பம். நான் தூங்க மாட்டேன் பாரு. காலையில் எழுந்துச்சுன்னா நைட்டுக்கு தான் தூங்குறேன். அப்பா தான் சாமி. இலையெல்லாம் இலைய எடுக்கலாம். இலையை எடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் கூப்பிடுறீங்க, இலை எடுக்கிறதுக்கும் கூப்பிடுறீங்க. அப்படியே தூக்கி வச்சுட்டு 2 இலையும் சேர்ந்து எடுக்கணும். போதுமா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் இதுலேயே உட்காந்து எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இலைய எடுப்போம். கையும் அப்புறம் தான் கழுவு போவோம். 5 minutes later இங்கே பின்னாடி ஒரு பாடி வந்துட்டு தூங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் தாங்க நினைக்கிறேன். கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அங்கே பக்கத்துலேயே கட்டில் இருக்குது, பெட் இருக்குது. இது ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. அடுத்து ஒன்று பார்த்தா கடையில் இருக்கிறத விட இந்த இடம் நல்லா கூலிங்காக நல்லா இருக்கு. கோரக்கொட்டாய், கீத்து கொட்டாய், கீத்து கொட்டாய், கூரக்கொட்டாய், கொட்டாய் கொட்டாய், கீத்து கீத்து கொட்டாய் செமையாக இருக்கும். கூலிங்காக இருக்கும் கொஞ்சம். இங்கே அழகா இருக்கு. இந்த ரூம் நல்லா இருக்கு. அது நாங்கள் இருக்கோம்ல. இனிமே நல்லா இருக்காது. ஒரு அழகான பொருள் ஒரு ரூமில் இருக்குது அப்படின்னா அந்த ரூமே ஒரு அழகாக தான் இருக்கும். அப்பா அது யார் அழகான பொருள் அப்படின்னு அறிஞர் சொல்லியிருக்காரு. நீங்களா? அறிஞரா? எந்த அறிஞரு? அதை வந்துட்டு கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்த தாத்து தாரை அப்படிங்கிற அறிஞர் சொல்லியிருக்காரு. தாத்து தாரை தங்கதுரை அது லேட்டஸ்ட் நேம். அப்போ வந்து பழைய நேம் வந்து அப்படிதான். அவர் சொல்லியிருக்காரு. போயிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா, நாங்கள் 3 பேர் சாப்பிட்டோம். எவ்வளோ வேகமாக சாப்பிட்டோம். நீ சாப்பிட்ட எவ்வளோ வேகமாக சாப்பிட்டீங்க? தயவு செஞ்சு மூடிட்டு வந்துருக்கீங்க. வேலையை பார்க்க நான் தான் அப்பவே சாப்பிட வரலன்னு சொன்னேன். கேட்டீங்களா? நாங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு எங்கே போச்சு? சரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடலாமா நினைச்சேன். நான் வந்து உட்காந்து 2 பேரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. எனக்காக வெயிட் பண்ணவே இல்லை என் பிள்ளைங்க. என்ன வெயிட் பண்ணவே இல்லை? எதுக்கு? அம்மா வந்தாதான் சாப்பிடுவோம்னு சொல்லணும். நீங்க 12 மணிக்கு அதான் சொன்னாங்க. அம்மா வந்தால் வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை வராங்க. ரெடியாக தான் இருக்கிறோம். நீ ரெடியா? ஐயோ தயாரா? சாமி வாங்க சாப்பிட கூப்பிடுமா? வாங்க ஃபேமிலி சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். உனக்கு சாப்பிடலாம். நீங்கள் ஃபேமிலி சாப்பிடலாமா? நான் ஃபேமிலி. நீ வா. எனக்கு ஆமாம் இப்போ ஃபேமிலி நான் ஒன்று சேர நீ சேர மாட்டேங்கிற. சாப்பிட முடியாது. ஜூஸ் வேற வாங்கிட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா ஐஸ்கிரீம்? அப்படியே 2 பேரும் காரணம் மட்டும் பிடிக்கிறேன். இந்த மண்டையை பிடிச்சி குத்தி வைங்க காக்காய்க்கு. பாத்தியா? இதெல்லாம் சொன்ன உடனே செய்ய இல்லம்மா தலையை சீவிட வச்சிருக்கா. மற்றதெல்லாம் லேட்டா பண்ணுவா. என்ன அடிக்கிறதுனா மட்டும் உடனே வந்துடுறது. அவ்வளவு வெறி அம்மா மேல. நேத்தே தூங்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணி விட்டீங்க. சத்யா நேத்தே தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன கழுத்துக்கு பிறந்து சொன்னா நான் தான் வேணான்ட்டேன். சரி நாளைக்கு இருக்கட்டும் செஞ்சாலும் செய்வா. அது கேட்டா என்கிட்ட கேட்டா, அப்பா அம்மிக்கல் தூக்கி போட்டா ஆட்டுக்கல் தூக்கி போட்டான்னு கேட்டா. ஓ நீ சாக்க வரியா? இல்லம்மா அவ மிஸ் ஆயிடுச்சு. நான் ஐடியாலாம் கொடுக்கவே இல்லை. அதை நான் பார்க்கணும் அப்படின்னா ஐடியா கொடுக்கவே இல்லைன்னா சும்மா கண்புலாம் கட்சியை பார்க்கலாம். என்ன மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்.
ஓ உன்னை விட்டுட்டு செய்யக்கூடாதுன்றியா? அதை நானும் பார்ப்பேன். நீ எந்த கல்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த கல்ல தூக்கி எப்படி போடுறங்கிறத நானும் பார்ப்பேன் அப்படிங்கிற. ஐயோ கொலகார குடும்பத்துக்கு மாட்டிட்டு முளைக்கிறேனே. சரிம்மா, இலையை எடுத்துடலாம். தயவு செஞ்சு இலையை கழுவி வச்சிருங்க. போங்க, இலையை கழுவி வச்சிருங்கம்மா. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை போய் கழுவி வைக்கிறேன். கழுவி வச்ச இலையில நீ சாப்பிட்டேன்னு வரையும். இல்ல கழுவி வச்சது இல்ல, கனி வச்ச இலையில தான் சாப்பிட்டேன். கழுவி வச்சது இல்ல. ஆமாம்மா, கனி வந்து நேற்று வச்ச இலையில தான். கனியே சாப்பிட மாட்டான். சரி போலாமா? பொரியல் ரசம் வைக்கிறது யாராவது என் கூட வருது? வேற கொட்டாய் வந்துட்டு போய் ஒண்ணு. சுபி இன்னும் புளி கரைக்கணுமா? சுபி போலாம். புளியா? காற்று போய் புளிஞ்சு காட்டு இங்க வீட்டு புளியை கரைக்கும் சுபி. அப்புறமா காட்டு புளியை கரைக்கலாம். காட்டுக்கு போனோம்னா காட்டு வேற பக்கத்து வீட்டுல வேற வந்து அவங்க வர சொன்னாங்க. ஏன்? அவங்க மதியத்துக்கு மேல லீவு தானா? சரி நல்லா இருக்குதா? என்னைய வர சொன்னாங்க. அவங்க அம்மா நீவா உங்களை எதுவும் வர சொல்றாங்க? நீங்க இந்த குழந்தையா? சீக்கிரம் பேசணுமாப்பா? ஏன் அவங்க அம்மா கூட வா. அவங்க பாப்பாங்க கூட. ஏமா இப்படி அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. சீக்கிரம் பேசுவோம். உங்க அப்பா வர சொல்லுங்க. எங்க இல்லையா? நான்சென்ஸ். ஐயோ ஆகல. அவங்க அம்மா லீவுமா வீடு பூட்டாம இருப்பாங்க. எப்படி அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு? நீங்க வேற கள்ளி கரெக்டாக கண்டுபிடிச்சு. செய்வோம். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். விடாம பாத்துருவாங்க. சொன்னாரா? அதுக்கும் ஐயோ இடையில சாப்பிடுறீங்களா அப்படின்னு. எதுக்கு புரியல அங்கிள் அப்படின்னு. வீடியோ பார்த்துட்டா? எந்த கேப்ல ஸ்கூல் போயிட்டு வந்து நைட்டுக்கும் மத்தியானத்துக்கும் நடுவில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்களா? சொல்றீங்களா? வீடியோ பார்க்குறாங்க. அப்போ பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சும்மா தமாஷ் சொன்னோம், நீங்கள் மன்னிச்சிங்க. உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை அணிஞ்சு மன்னிச்சிக்கோங்க. அதானே அதானே? ஐயோ ஆமா அதேதான். சரி, ஓகே போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு முடிந்தது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்கூல் லீவு தான், குட்டி ஸ்கூல் லீவு தான் இன்றைக்கி. உகாதி பண்டிகை முன்னிட்டு லீவ் இன்னைக்கு விடுமுறை. தெலுங்கு வருட பிறப்பு. ஆமாம், நைட்டெல்லாம் மழை பயங்கரமாக இருந்தது. அதுக்காக காலையில் ஒர்க் பண்ணுறதுக்காக எல்லாருமே மார்னிங்கே ஒரு 6-6:30 வந்துட்டோம். எல்லாருமே வந்துட்டோம். வீட்டில் குட்டீஸு, நான், ஒய்ஃப் எல்லாருமே வந்தாச்சு. ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் அடுத்த ரவுண்ட் இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ண. போயிட்டு காலையில் ஒர்க்கு முடிஞ்சு நானும் ஆஃபீஸ் கிளம்பணும். போய்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அடுத்த வீடியோவில் அடுத்த லைவில் பார்ப்போம். பாய். இருக்கிறாங்க ரெடி ஆயிடுச்சு.